வணக்கம். ஒரு சூப்பரான கம்பெனியா ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில வாங்க முடியுமான்னு ஒரு கேள்வி எப்பவுமே இருக்கும் இல்லையா? இன்னைக்கு ஏஜிஐ கிரீன் பேக்னு ஒரு கம்பெனிய பத்தி பார்க்க போறோம். ஒரு டீடைல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். ரெடியா? சரி, நிறைய பேசாம நிறைய விஷயத்துக்குள்ள போவோம். முதல்ல இந்த கம்பெனியோட ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கோரை பாருங்க. 10, 20 இல்ல 100க்கு 88.6. இது ஒரு சாதாரணமான ஸ்கோரே கிடையாது, ரொம்ப ரொம்ப எக்ஸெப்ஷனல் ஸ்கோர். என்ன ரீசனுக்கு இவ்ளோ பெரிய ஸ்கோர் கொடுத்திருக்காங்கன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இந்த ரிப்போர்ட்டோட மொத்த சாராம்சமே இந்த ஒரு லைன்ல தான் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெஸ்ட் இன் கிளாஸ் கம்பெனி, அதாவது அவங்க ஃபீல்டுலயே தலசிறந்த ஒரு கம்பெனி சிக்னிஃபிகன்ட் வேல்யூவேஷன் டிஸ்கவுண்ட்ல, அதாவது ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இது ஒரு அருமையான சந்தர்ப்பம்னு ஹைலைட் பண்றாங்க. ஆனா இது உண்மையா இல்ல வெறும் பேச்சுக்கானு தான் நாம இப்ப ஆராய போறோம். சரி, இந்த அனாலிசிஸ்ல ஏஜிஐ கிரீன் பேக்கை எப்படி பிரேக் டவுன் பண்ணி பார்க்க போறோம்னா, முதல்ல ஏன் இது ஒரு ஸ்ட்ராங் பை ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்ப்போம். அடுத்து கம்பெனி அசல்ல என்ன பண்ணுது, அவங்க ஃபைனான்ஷியல்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு, வேல்யூவேஷன் கரெக்டா இருக்கான்னு பார்ப்போம். அப்புறம் அவங்க ஃபியூச்சர் growth பத்தி பேசுவோம். அண்ட் கடைசியா ரிஸ்க் அண்ட் ரிவார்ட், இது ரெண்டையும் அலசி ஆராய்வோம். ஓகே, முதல் செக்ஷனுக்கு போவோம். ஏன் இது ஒரு ஸ்ட்ராங் பை ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்றாங்க? லெட்ஸ் ஸ்டார்ட் வித் பிக் பிக்சர். ரிப்போர்ட்டோட ஃபைனல் கன்க்ளூஷன்லேருந்தே ஆரம்பிப்போம். அப்போதான் இதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியும். இங்க பாருங்க, ரிப்போர்ட்டோட ரேட்டிங் கிளியரா ஸ்ட்ராங் பைன்னு சொல்லுது. அதோட ஃபேர் வேல்யூ, அதாவது இந்த ஷேரோட உண்மையான மதிப்பு 1447 ரூபான்னு எஸ்டிமேட் பண்றாங்க. இப்போ இருக்கிற விலையிலிருந்து பார்த்தா அது நியர்லி 89% அப்சைடு. அப்புறம் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் 18 to 22% CAGR. CAGRனா காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட். சிம்பிளா சொல்லணும்னா ஒவ்வொரு வருஷமும் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆவரேஜா எவ்வளோ வளருங்கிறது தான் அது. ஸோ நம்பர்ஸ் ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்கு. சரி, நம்பர்ஸ் பார்க்க நல்லதா இருக்கு. ஆனா இந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற கம்பெனி ஏஜிஐ கிரீன் பேக் அசல என்னதான் பண்றாங்க? லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் தேர் பிசினஸ். ஏஜிஐ கிரீன் பேக் யாருன்னு பார்த்தா, இவங்க இந்தியாலேயே கிளாஸ் கண்டெய்னர்ஸ் மேனுஃபேக்சர் பண்றால ரெண்டாவது பெரிய கம்பெனி, அதாவது நம்பர் 2. மார்க்கெட் ஷேர் பாத்தீங்கன்னா 25ல இருந்து 30% இவங்க கிட்ட தான் இருக்கு. என்ன பண்றாங்கன்னா, ஸ்பிரிட்ஸ், அதாவது ஆல்கஹால், ஃபார்மசியூட்டிகல்ஸ், ஃபுட் அண்ட் பெவரேஜஸ், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான ஸ்பெஷல் கிளாஸ் பாட்டில் செய்றாங்க. இவங்க கம்பெனில சுமார் 2200 எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்றாங்க. ரைட், கம்பெனி என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அவங்க குவாலிட்டி எப்படி இருக்கு? அதுக்கு அவங்க ஃபைனான்ஷியல்ஸ் தான் சாட்சி. ரிப்போர்ட்ல பெஸ்ட் இன் கிளாஸ்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு ப்ரூஃப் இங்க தான் இருக்கு. ஓகே, ஃபைனான்ஷியல்ஸ்ல முதல்ல பார்க்க வேண்டியது ஆர்ஓசி. பெரிய பேரா இருக்கேன்னு யோசிக்காதீங்க, ரொம்ப சிம்பிள். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுனா கம்பெனில போடுற ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் அவங்க எத்தனை ரூபாய் லாபம் எடுக்கிறாங்க, அவ்வளவுதான் விஷயம். இப்போ இங்கதான் நீங்க கவனிக்கணும். மத்த கம்பெனிகளோட ஆவரேஜ் ஆர்ஓசியே 10ல இருந்து 12% தான். ஆனா ஏஜிஐ கிரீன் பேக்கோட ஆர்ஓசியே 38.6%, அதாவது 3 மடங்கு அதிகம். அடுத்து ஈபிடா மார்ஜின், அதாவது கோர் பிசினஸ்ல இருந்து வர்ற லாபம், அதுவும் இண்டஸ்ட்ரி ஆவரேஜை விட மேலதான் இருக்கு. சோ இதுல இருந்தே தெரியுதில்ல இவங்க பண்ற தொழில்ல இவங்க எவ்ளோ எஃபிஷியன்ட்டா இருக்காங்கன்னு. இந்த மாதிரி ஹை நம்பர்ஸ் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தா, ஏஜிஐ கடந்த 10 வருஷத்துல அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜினை டபுள் பண்ணிருக்காங்க. எப்படின்னா, சாதாரணமான கிளாஸ்க்கு பதிலா அதிகமா லாபம் தர ஸ்பெஷாலிட்டி கிளாஸ் மேல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அடுத்த முக்கியமான நம்பர் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். ஒரு கம்பெனி எவ்வளோ சேஃபா இருக்குன்னு தெரிஞ்சுக்க இது ரொம்ப முக்கியம். அவங்க சொந்த பணத்தை விட அவங்க வாங்கின கடன் கம்மியா இருந்தா அந்த கம்பெனி ரொம்ப சேஃபான பொசிஷன்ல இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஏஜிஐயோட கதைய பாருங்க. FY22ல ஒரு பெரிய புது பிளான்ட் கட்டுனதுக்கு அப்புறம் அவங்க டெட் டு எக்விட்டி 0.84x இருந்துச்சு. ஆனா ஜஸ்ட் 3 வருஷத்துல அதை 70% குறைச்சு இப்போ 0.26xக்கு கொண்டு வந்துட்டாங்க. இது பெரிய விஷயம். இவங்க பேலன்ஸ் ஷீட் இப்போ ஒரு ஃபோர்ட்ரஸ் மாதிரி, அதாவது ஒரு கொட்டை மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் சேஃபா இருக்கு. சரி, கம்பெனி சூப்பரா இருக்கு, ஃபினான்ஷியல்ஸ் ராக் சாலிடா இருக்கு. ஆனா இன்வெஸ்டரா நமக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி, விலை கரெக்டா இருக்கா? இந்த நல்ல கம்பெனியை வாங்குறதுக்கு இப்போ நல்ல விலையா? பார்க்கலாம். வேல்யூவேஷன் பார்க்கறதுக்கு PE ரேஷியோன்னு ஒன்னு யூஸ் பண்ணுவோம், அதாவது பிரைஸ் டு earnings. சிம்பிளா சொன்னோம்னா, அந்த கம்பெனி சம்பாதிக்கிற ஒவ்வொரு 1 ரூபாய்க்கும் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல எத்தனை மடங்கு விலை கொடுக்க தயாரா இருக்கீங்கிறது தான்.
பிஇ கம்மியா இருந்தா விலை கம்மியா இருக்கு, அதாவது சீப்பா இருக்குன்னு ஒரு ஜெனரல் ஐடியா. இப்போ இந்த சார்ட்ட நீங்களே பாருங்க. ஏஜிஐ கிரீன் பேக்கோட பிஇ வெறும் 14.7 தான். இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜே 22. அதுல அவங்களோட ஒரு காம்படிட்டர் அசாஹி கிளாஸ பாத்தீங்கன்னா 83.1. என்ன ஒரு பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? இதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். ஏஜிஐயோட ரிட்டர்ன்ஸ் 2-3 மடங்கு அதிகமா இருக்கு, அவங்க கிட்ட ஃபினான்ஷியல் ரிஸ்க்கும் கம்மியா இருக்கு. ஆனாலும் அவங்க பியர்ஸை விட 30-40% டிஸ்கவுண்ட்ல, அதாவது கம்மியான விலையில ட்ரேட் ஆகுது. சோ தி பாட்டம் லைன் இஸ், நல்ல கம்பெனி நல்ல விலையில கிடைக்குது. ஓகே, இப்போ கம்பெனி எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இனி அடுத்த சில வருஷங்கள்ல எப்படி வளர போறாங்க? வாட் ஆர் தேர் ஃபியூச்சர் growth engines? லெட்ஸ் டேக் a லுக். இவங்க கிட்ட ஒரு 5-point பிளான் மாதிரி 5 கிளியரான growth engines இருக்கு. ஒன்னு, குவாலியோர்ல இருக்கிற புது பிளான்ட்டோட ப்ரொடக்ஷனை ஃபுல் கெப்பாசிட்டிக்கு கொண்டு வருது. 2, அதிகமா லாபம் தர்ற ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட்ஸோட ஷேரை இன்னும் அதிகமாக்குறது. 3, எக்ஸ்போர்ட்ஸை 7%ல இருந்து டபுள் பண்ணி 15%க்கு கொண்டு போறது. 4, அலுமினியம் கேன்ஸ் மாதிரி புது ப்ராடக்ட் கேட்டகரிஸ்குள்ள என்டர் ஆகுறது. அண்ட் 5, அவங்களோட கோர் பிசினஸ் வால்யூமை வளர்க்க வச்சு எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்றது. சோ இந்த 5 growth enginesம் ஒன்னா சேர்ந்து ஒர்க் ஆகும்போது என்ன நடக்கும்? அடுத்த 5 வருஷத்துக்கு கம்பெனியோட earnings per share, அதாவது ஒரு ஷேருக்கு கிடைக்கிற லாபம் வருஷத்துக்கு ஆவரேஜா 19.3% CAGRல வளரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஃபேண்டாஸ்டிக் growth rate. சரி, இப்போ வரைக்கும் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா பேசிட்டோம். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்வெஸ்ட்மெண்ட்னா எப்பவுமே ரிஸ்க்கும் சேர்ந்து தான் இருக்கும். சோ ஒரு ரியாலிட்டி செக் பண்ணிடலாமா? ரிஸ்க் என்ன, ரிவார்ட் என்னன்னு பாப்போம். சோ கீ ரிஸ்க்ஸ் என்னன்னு பார்த்தா, ரா மெட்டீரியல் அண்ட் ஃபியூல் விலை ஏறினா அது ஒரு ப்ராப்ளம். புது குவாலியர் பிளான்ட்ல ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆக டிலே ஆனா அது ஒரு ரிஸ்க். உள்ள காம்படிஷன் அதிகமாகலாம். அவங்க டாப் 10 கஸ்டமர்ஸை மட்டும் நம்பி இருக்கிறது ஒரு ரிஸ்க். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நாட்டோட பொருளாதாரம் ஸ்லோ ஆனா அது எல்லாரையும் பாதிக்கும். ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, இந்த ரிப்போர்ட்ல இந்த எல்லா ரிஸ்கையும் கன்சிடர் பண்ணி தான் அந்த வேல்யூவேஷனுக்கு வந்திருக்காங்க. ஆனா இங்க தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே இருக்கு. இந்த ரிஸ்க் வர்சஸ் ரிவார்ட் அனாலிசிஸ பாருங்க. வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ, அதாவது பேர் கேஸ்ல கூட 24% பாசிட்டிவ் ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா பெஸ்ட் கேஸ் சினாரியோ, அதாவது புல் கேஸ்ல 219% ரிட்டர்ன் கிடைக்கலாம். அதாவது ரிஸ்க் பை ரிவார்ட் ரேஷியோ பாத்தீங்கன்னா 1:8.8. நீங்க ₹1 ரிஸ்க் எடுத்தா அதுக்கு பதிலா ₹8.8 ரிவார்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ப்ரொபோசிஷன். சோ இந்த எல்லா அனாலிசிஸ்க்கு அப்புறம் நாம திரும்பி அந்த முதல் கேள்விக்கே வருவோம். ஒரு நல்ல கம்பெனி நல்ல வேலையில கிடைக்கும்போது அத நாம வெறும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்கணுமா, இல்ல அது அதையும் தாண்டி தவற விடக்கூடாத ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கணுமா? இந்த கேள்வியோட உங்களை நான் விட போறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.